ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விஸ் ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் பிஜிடி, எஸ் அதுலேயும் குறிப்பாக பாக்ஸிங் டே டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டே 5 நடந்து முடிஞ்சிச்சு, காலையிலேயே முடிஞ்சிருச்சு. பட் நான் ஒரு வெளியில் போயிருந்தேன், ஸோ அதனால் என்னால் கவர் பண்ண முடியல, ரொம்ப சாரி. பட் இந்த மேட்சை பற்றி நம்ம ஃபுல்லாலாம் பேச போகிறது இல்லை, பிகாஸ் நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி பேசியிருப்பாங்க. நீங்களுமே மேட்ச் பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் என்ன தான் வெளில போயிருந்தாலும் மேட்ச் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அண்ட் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஆஸ்திரேலியா, ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி இந்தியா தோத்துட்டாங்க, நல்லா பண்ணல அப்படிங்கறத தாண்டி ஆஸ்திரேலியா ரொம்ப கிளவரா பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கான டே ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறப்போ அது வந்து டிராவ் ஆக போகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அந்த ரிஷப் பண்டோட விக்கெட் எங்க விழுந்துச்சோ அங்கேருந்து பேட் கமின்ஸ் அண்ட் கோ, எஸ் மேட்சை எடுத்துட்டு வந்துட்டாங்க திருப்பி அப்படின்னே சொல்லலாம். வேற லெவலான அட்டாக்கிங் கேப்டன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம். இதை தாண்டி வந்து இந்தியாவோட பேட்டிங் கொஞ்சம் சொதப்பலும் அதுக்கப்புறம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்க, கிட்டத்தட்ட 184 ரன் வித்தியாசத்தில் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 இயர்ஸுக்கு அப்புறம் பாக்ஸிங் டேல வந்து இந்தியா தோக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டினியூஸா இந்த சீரீஸ்ல வந்து இப்போ 2-1 அப்படின்னு ஆயிருச்சு. ஒரு மேட்ச் இதுல டிரா வேற, இன்னும் ஒரு மேட்ச் சிட்னில இருக்கு. அது இந்தியா ஜெயிச்சே ஆகணும், ஏன்னா ஆல்ரெடி வந்து WTC ஃபைனலுக்கு சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டாங்க. இந்தியாவா ஆஸ்திரேலியாவாங்கிற இதுல தான் இப்போ இருக்கு. இதை தாண்டி ஆஸ்திரேலியாவுக்கு இன்னொரு ஸ்ரீலங்கா சீரீஸ் வேற இருக்கு இது இல்லாம. ஓகே, ஸோ இவ்வளோ இது மத்தியில் இந்தியாவில் போயிட்டு இருக்க கான்ட்ரவர்சி பத்தி தான் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட்லி வந்து இந்த பெர்த்ல நடந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பும்ரா கேப்டன்சி பண்ணாரு, ரொம்ப நல்லா பண்ணி இந்தியா ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா உள்ள வந்து அதை டேக் ஓவர் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் கேப்டன்சி ஒழுங்கா பண்ணல. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து சீரிஸ் வந்து இங்க நடந்துச்சுல, அதுலயும் ஒயிட் வாஷ் ஆனாங்க இந்தியா. ஸ்ரீலங்கா சீரிஸும் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது டெஸ்ட் கிடையாது, வேற ஏதோ ODI சீரிஸும் ஏதோ தோத்தாங்க. ஸோ இந்த கௌதம் கம்பீர் ரோஹித் சர்மா இந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ், என்னையை பொறுத்த வரைக்கும் பர்சனலி ரோஹித் சர்மாவோட பேட்டிங் விராட் கோலியோட பேட்டிங் வந்து ரொம்ப சொதப்பலாக தாங்க இருக்கு. எஸ், விராட் கோலி என்னதான் ஒரு 100 அடிச்சிருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு 10 மேட்ச் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா 11வது மேட்ச்சில் விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் செஞ்சுரி அடிப்பாங்க தான். ஈவன் தோ அடுத்த மேட்சே ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடலாம், ஒரு 100 அடிக்கலாம், இல்லை ஒரு 50 அடிக்கலாம். அதனால ரோஹித் சர்மா வேற லெவல் ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் ரோஹித் சர்மா மாதிரி விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸ் வந்து அப்படின்னா எவ்ரி மேட்ச் வந்து அடிக்கணும். அதனால தான் அவங்க ரோஹித் சர்மா விராட் கோலியா இங்க இருக்காங்க. இவ்ளோ வருஷம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ளோ மொக்கையா நீங்க ஆனாலும் உங்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுக்கிறதுக்கான காரணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் காரணம். பட் ஆனா தொடர்ந்து இந்த ஃபெயிலியர் தான் கேமை எங்கேயோ ரூன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அவர் ஈஸியா பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி நாங்க வந்து வின்னுக்காக தான் விளையாட போனோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி விளையாண்ட மாதிரி எனக்கு ஆப்வியஸ்லி தெரியல. எனக்கு இல்ல, பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேம் அப்படியே வந்து செல்குள்ள போயிட்டு ஐயோ முடிக்கணுமே அப்படிதான் வந்து டிராக்காக தான் போனாங்க. ஆனா தோத்ததுக்கு அப்புறம் வந்து நாங்க வின்னுக்காக தான் விளையாண்டோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவரோட கேப்டன்சி மேல क्वेश्चन இருக்கு, அவரோட பேட்டிங் மேல क्वेश्चन இருக்கு. சம்டைம்ஸ் அவர் சம் அபியூஸான வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு பிளேயர்ஸ் கிட்ட அப்படிங்கறது இருக்கு. பட் அது வந்து கிரிக்கெட்ல நார்மலா வர்றதுதான். நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோவோட விளையாடுறப்போ அது வரும் தான். பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மேபி அது கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஈவன் தோ இந்த சீரீஸ்லங்க என்னை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் ஸ்டாண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஒரு 3 பிளேயர்ஸ் வச்சுக்கலாம். ஒன்னு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால், கீழே வந்து பும்ரா அப்பா பும்ரா இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, KL ராகுல், ஜடேஜா மாதிரி பிளேயர்ஸ் அங்கங்க நல்லா விளையாண்டுருக்காங்க. அவங்களுக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். பட் சீனியர் பிளேயர்ஸ் லைக் ஒரு ப்ரோ இதுல இருக்கிற விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஏன் விளையாட மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு ஆப்வியஸ்லி தெரியல. சீகா சாரோட வீடியோ ஒன்று பார்த்தேன், அதுல அவர் பிளாஸ்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு அதுதான் சீரியஸ்லி என்னோட கொஸ்டினாவும் இருந்துச்சு. என்னன்னா, நீங்க இப்ப ரோஹித் சர்மாவில கொஸ்டினே கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் ரோஹித் சர்மாவை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறீங்க? ரோஹித் சர்மா கொஸ்டின் பண்ணுங்க, ஏன் நீ விளையாடலன்னு கேளுங்க, ஏன் நீ விளையாட மாட்டேங்கிற, உன்னை டிராப் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுங்க. நீங்க ஒரு கேப்டனா இருக்கிறதுனால வந்து யாருமே கொஸ்டின் கேட்காததான் இது இங்க ஒரு பெரிய இது. ஏன்னா இவ்வளோ மேட்ச் வேற ஏதாவது ஒரு பிளேயருக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா நல்லா விளையாடலனாலும்? ஒரு ரிஷப் பண்ட் வந்து அப்படி தூக்கி அடிச்சு அவுட் ஆனதுக்கு அந்த பேச்சு பேசின யாருமே ரோஹித் சர்மா பத்தி பேசல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது வந்து உண்மையிலுமே சூப்பரான ஒரு விஷயம் தான். அண்ட் அவர் வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாரு அவரோட வீடியோல. மேபி அவரோட சேனல்ல இருக்கும், போயிட்டு பாருங்க. அவர் சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் ஏத்துக்கிற மாதிரி தான், ஆப்வியஸ்லி நம்ம ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவரோட அந்த தாட்ஸே அப்படிதான் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி நல்லா தான் இருந்தது. எஸ், விராட் கோலியோட பிளே பத்தி சொன்னாரு. விராட் கோலி இன்னும் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது அவருக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் இருக்கு அப்படின்ட்டு. எஸ், விராட் கோலி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எப்படி சொல்வேன்னா ஃபார்ம்ல இல்ல தான். ஓகே, ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா அதை பிடிச்சி கொண்டு வந்துடுவார். பட் ரோஹித் சர்மாவோட கேஸ் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் லாஸ்ட் அவ்வளோ இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா விளையாண்ட விதம் வந்து எனக்கு கரெக்டாகவே படலை. ஏன்னா அதில் ஒரே
ஒரே ஒரு 50 தான் லாஸ்ட் ஐ திங்க் ஒரு 12-13 இன்னிங்ஸில். அது எப்படி ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு ஓப்பனர் அது எப்படி சாத்தியம், அது எப்படி இவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. எஸ், எனக்கு என்ன ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் பாருங்கள், அது எப்படி நடந்துச்சு. அது அவரெல்லாம் ஏன் ரிட்டையர் ஆகணும்? இப்போ நான் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லலை, பட் நீங்கள் கேப்டனாக இருக்கிறது தான் ஒரு தகுதி உங்களுக்கு விளையாடுறதுக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இதாகுது. ஏன்னா பிளேயர்ஸ் நிறையா பேர் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ரன்ஸை குமிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு அபிமன்யு ஈஸ்வரன் பல காலமாக அவர் வந்து வாட்டர் பாயா மட்டுமே இருந்துகிட்டு இருக்காரு. இவ்வளோ இன்னிங்ஸ் நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க? ஒரு நீங்கள் வந்து அவர் என்னதான் ரோஹித் சர்மா கேப்டனாலாம் இருக்கட்டும், T20 வேர்ல்டு கப்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்கட்டும், ஒயிட் பால் வேற, ரெட் பால் வேறங்க. ரெட் பால் வந்து பியூர் அண்ட் பியூர் வேற. நீங்க இவ்வளோ வாய்ப்பு வந்து லைக் ஒரு நம்மளோட செட்டீஸ்வர் புஜாராவுக்கு கொடுத்தீங்களா, அஜிங்கியா ரஹானே கொடுத்தீங்களா? அஜிங்கியா ரஹானே திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் வந்து ஆனாரு. அதுலயுமே ஒரு இன்னிங்ஸ் அவர் 80+ ஆனாரு. அதுக்கப்புறம் எங்க அவரை காணோம்? இவ்வளோ கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்க தோணுது. அண்ட் அந்த சீகா சார் வீடியோல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த முரளி விஜயை பத்தி ஒரு 2 லைன் பேசியிருந்தாங்க. முரளி விஜய் சீரியஸ்லி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்து இந்தியாவோட ஓப்பனிங்லேயே ஓவர்சீஸ்ல ரொம்ப நல்லா பண்ண ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் KL ராகுல் அந்த பொசிஷனை எடுத்தாரு நல்லாவே. பட் அவருக்கும் இது மாதிரி தான் ஒரு 1 or 2 பேட் சீரீஸ் அமைஞ்ச உடனே அவரை தூக்கி வெளில போட்டுறது, இதெல்லாம் கரெக்டாகவே படலை. ஆப்வியஸ்லி இது நிறைய விஷயங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும், பட் நம்ம பண்ணி என்ன ஆக போகிறது சொல்லுங்க. எஸ், நான் திருப்பி சொல்கிறேன்ல, சிட்னி மேட்ச் நடக்கும், அதில் மேபி இந்தியா வின் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் ஆக்சஸ் பண்ணுற மேட்சாக அது அமையுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் இந்தியா ஜெயிக்கலாம், ஒன்னே ஜெயிச்சோடனே ரோஹித்ரா அப்படி இப்படிலாம் தயவு செஞ்சு வராதிங்க, ஓகே? ஏன்னா நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது தான், ரோஹித் சர்மா மாதிரி பிளேயர்ஸ் வந்து 15 மேட்சுக்கு ஒரு மேட்ச் அடிக்கிற இது கிடையாது. அதுக்கு வந்து நீங்க யாரை விட்டாலும் அடிச்சிருவாங்க அந்த இடத்துல. லைக் இன்டர்நேஷனல் அந்த ஒரு இதுல விளையாடுறவங்களுக்கு ஒரு 15-20 சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க அடிப்பாங்க தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு சைடு இந்த கௌதம் கம்பீருங்க, கௌதம் கம்பீர் உள்ள வந்ததுலேருந்தே டவுன்ஃபால் தான். எஸ், நம்ம எல்லாருமே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இன்க்ளூடிங் மீ. நானும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவரை பயங்கரமா ஆடிடுவாரு, சாரி பயங்கரமா வழி நடத்திடுவாரு, கோச்சா சூப்பரா பண்ணிடுவாரு அப்படின்ட்டுலாம். எனக்கு என்னமோ வந்து நம்ம நண்பர் JK இருக்கார்ல, அவர் வந்து அவரோட வீடியோவில் அப்போ சொல்லியிருந்தார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த கௌதம் கம்பீரோட எரா வந்து ஒன்று அட்டர் ஃப்ளாப்பாக இருக்க போது, இல்லை சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்க போது, வேற எதுவுமே இதில் அமையாது அப்படின்னு சொன்னார். அதில் அட்டர் ஃப்ளாப்பாக தான் இப்போ போயிட்டு இருக்கு. பட் நிறைய விஷயங்கள் நம்மளால கொஸ்டின் மட்டும்தான் பண்ண முடியும். ஈவன் தான் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் போயிருந்தா அடிச்சிருப்பீங்களா ப்ரோ, இல்லை அது மாதிரி லூசுத்தனமாக கேள்வி கேட்கலாம். நான் வந்து ரோஹித் சர்மா ஒரு மேட்ச் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசலை. நிறைய விஷயங்கள் ரோஹித் சர்மா பண்ணுறது கரெக்டாக இல்லைங்கிறதுனால தான் நான் இப்போ பேசுகிறேன். நான் லாஸ்ட்டு ஒரு 2 மேட்சுக்கு முன்னாடி ஐ திங்க் அந்த 2வது டெஸ்ட் தோத்ததுக்கு அப்புறம் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் ரோஹித் சர்மா அவர் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி தான் நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி அவர் வந்து அவரோட கன்சர்ன் வந்துருவார், அவரோட ஜோனில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நிறையா பேசியிருந்தேன் அவரை பற்றி. அகைன் ஒரு விஷயம் தப்பாக நடக்கிறப்ப நம்ம அதை பற்றி பேசணும்ல. ஏன்னா எனக்கு எங்கே ட்ரிகர் ஆனிச்சு அப்படின்னா, லைக் நிறைய நல்ல டேலண்ட்ஸ் அவ்வளோ ரன்ஸை குமிச்சிட்டு டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயே இருக்காங்க. இந்திரஜித் எடுத்துக்கங்க, அபிமன்யு ஈஸ்வரன் எடுத்துக்கங்க, இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் ஜெகதீஷன் அவரும் நல்லா விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்கச்சக்கமாக குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் அப்படியே டொமஸ்டிக்கோடய வச்சு அழிக்க பார்க்குறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க யாருமே பெரிய பிளேயர்ஸ் லைக் IPL ஒரு இடம் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், ரெட் பால் கிரிக்கெட்டில் நல்லா பண்ணுறதுனால, IPL வேற மாதிரி கிரிக்கெட்டுங்கிறதுனால அவங்களுக்கு அங்கே இடம் கிடைக்கிறது இல்லை. அப்போ அவங்களுக்குலாம் என்ன நிலைமைங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு சீரியஸ்லி. எஸ், உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.